15 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சினிமா சார்ந்த தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, எதிர்காலத்திற்காக சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பையனூர் என்கின்ற கிராமத்தில் 100 ஏக்கர் கொடுத்தார். அன்று சொல்லியது போலவே இன்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதற்கு நடுவில் சினிமா சார்ந்த சங்கங்களின் நிர்வாகங்கள் மாறுகின்றன, தொழிலாளர்கள் மாறுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் 3 முறைக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த இடம் சற்று கவனக்குறைவால் விடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற எல்லா நிர்வாகங்களும் சேர்ந்து அதை புதுப்பிக்க வேண்டுமாறு தமிழக முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்தோம். அவர் மிகவும் தாயன்போடும் மிக அக்கறையோடும் அந்த வேண்டுகோளை பரிசீலித்து துணை முதலமைச்சர் உதவியோடு அந்த ஆணையை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக பல சினிமா சார்ந்த தொழிலாளர்கள், பல நலிந்த நடிகர்கள் பயன்பெறப் போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைக்கவிருக்கும் 150 ஏக்கரில் அமையப்பெறவிருக்கும் நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்பட போகும் அந்த திரை ஸ்டுடியோவிற்கும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் சினிமா துறை மேல் ஒரு பாசமும் அக்கறையும் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்க பாடுபட்ட அரசு அதிகாரிகள், அமைச்சரவர்கள் எல்லோருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி. எத்தனை பேர் இதில் மொத்தமாக பயன்படுவாங்க இண்டஸ்ட்ரி சார்பாக? ஏன்னா 4 சங்கங்கள் இருக்கு. ஆமாம், 5 சங்கங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு 35,000 பேர் இருக்கும். 50,000 பேர் இதுகள் அவங்களுடைய குடும்பங்கள் அப்படின்னு அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1,00,000 பேர் பயன்பெறுவாங்க. ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 1,00,000 பேர் அதில் பயன்படுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.